வணக்கம். 8 tips that I learned during my physics preparation. Tip 1, the conceptual understanding. இது ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம படிக்கிற எல்லாத்துக்குமே நம்ம கான்செப்ட்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கணும். நான் இதை நம்ம மாஸ்டர் பண்ணுறதுக்கு we need two things, a good book and a good tutor. என்னதான் எங்கள் ஸ்கூல் அண்ட் கோச்சிங் டீச்சர்ஸ் வந்து நல்லா நடத்தினாலும் there is a famous saying, not everyone is good at everything, but everyone is good at something. I started to pick my tutors separately for each concept was given their best in explaining that. அவங்கள நான் எங்கே கண்டுபிடிச்சேன்? Definitely YouTube. Let me share my favorite YouTubers. First is Mahesh Shenoy from Floated Physics. He is truly one of my inspiration. அவரோட எல்லா வீடியோஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வேவ் அண்ட் ரே ஆப்டிக்ஸ். அதுக்கப்புறமா சால் கான் ஃப்ரம் கான் அகாடமி. எனக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் ரொம்ப கஷ்டமாக புரியாமல் இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கான்செப்டில் வந்து சால்கான் ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னா அதை நான் உடனே பார்த்துருவேன். அதுக்கப்புறமா கேப்டன் ஷ்ரேயாஸ் ஃப்ரம் வேதாந்த். 1 வீக்காக கோச்சிங் இன்ஸ்டியூட் என்ன நடத்துகிறாங்களோ அதை 1 டேயில் முடிக்கணும் அப்படின்னா இவரோட பிளேலிஸ்ட்டை வந்து 2x ஸ்பீடில் பார்த்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. கீப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் மேக் ஷூர் டு டெவலப் யூ கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்ட். டிப் 2, எபிலிட்டி டு ரிலேட். ஃபிசிக்ஸில் எல்லா சாப்டருமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டபிளாக தான் இருக்கும். ஒரு பெரிய ப்ராட் கான்செப்டுக்கு அடியில் 4 to 5 சப் சாப்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய கான்செப்டுக்கு அடியில் நம்மளுக்கு 5 சாப்டர்ஸ் இருக்குது. மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் அ பிளேன், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன். இப்போ இதில் ஏதாவது ஒரு சாப்டர் நம்ம ஸ்கிப் பண்ணி அடுத்த சாப்டர் போகலான்னு நினச்சாலும் அந்த சாப்டர் நம்மளுக்கு சுத்தமாக புரியாது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, அதில் ஒரு 3 சாப்டர்ஸ், மேக்னட்டிசம், அதில் ஒரு 3 சாப்டர்ஸ். இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி we have 2 to 3 சாப்டர்ஸ். ஸோ எப்போவுமே we have to relate and study. And physics-ல the ability to relate is very important. Tip 3, follow the same order as NCERT. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபிசிக்ஸில் எல்லா சாப்டர்ஸும் ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படின்னு. இதை பேஸ் பண்ணி தான் NCERT-லையும் அவங்க சாப்டர்ஸ்லாம் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. So it's better to follow the same order as NCERT. It is better to avoid jumping between chapters. Tip 4, spend quality time. ஏதாவது ஒரு சாப்டர் படிக்கும் போது ஐயோ இந்த சாப்டருக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அப்படின்னு தோணுச்சுன்னா இட் இஸ் ஓகே. ஒரு சாப்டர் பாதியில் விட்டுட்டு போகிறத விட அந்த சாப்டருக்கு நிறைய டைம் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுறது எவ்வளவோ மேல். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டருக்கு இட் டுக் more than 10 full days for me to complete that chapter, but I feel happy about it. Tip 5, don't memorize formula. நான் எப்போவுமே ஃபார்முலாஸ் படிக்கும்போது அப்படியே மக்கப் பண்ணாமல் அதை டிரைவ் பண்ணி தான் படிப்பேன். இதை வந்து சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் லைக் F is equal to MA-லேருந்து காம்ப்ளெக்ஸ் மிரர் ஈக்குவேஷன் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம எப்போவுமே ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணும்போது நிறைய கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதனால எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லாமல் தியரட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இதில் என்ன கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணணும், என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம முடிவு செய்யலாம். டிப் 6, ரீட் ஓன்லி யுவர் நோட்ஸ் பிஃபோர் டெஸ்ட். எப்போவுமே ஒரு டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி புதுசாக எந்த ஒரு ஆன்லைன் நோட்ஸும் படிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே ஒரு சாப்டர் முடிக்கும் போது கோச்சிங்லேயும் சரி யூடியூப் பார்த்து நிறைய நோட்ஸ் எழுதியிருப்போம். அந்த நோட்ஸை படித்து தான் நம்ம டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகணும். ஏன்னா அட் த லாஸ்ட் மொமெண்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இட் வில் பி மோர் ஈஸியர் அண்ட் நம்மளோட பாஸ்ட் மெமரி ரீகலெக்ட் பண்ணவும் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். டிப் 7, அனலைஸ் யுவர் செல்ஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெஸ்ட். பிஃபோர் த டெஸ்ட் நம்ம ஒரு சாப்டர் முடிச்சிட்டோமா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி நம்மளை அனலைஸ் பண்ணுவோன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 MCQs நம்ம சால்வ் பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் த டெஸ்ட் நம்ம தப்புட்ட எல்லா கொஷின்ஸையும் அனலைஸ் பண்ணி அந்த கான்செப்டை மறுபடியும் ப்ரஷ் அப் பண்ணி அண்ட் வி ஹேவ் டு மேக் ஷுர் தட் வி ஆர் அகெயின் ஸ்ட்ராங் இன் தட் கான்செப்ட். டிப் 8, டேக் மீனிங்ஃபுல் பிரேக்ஸ். பிரேக் செஷன்ஸ் அப்போ ரேண்டமாக ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்க்காம ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்க்குறதுனால ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் வரும். நான் ஃபாலோ பண்ண சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கேர்ள், வெரிடாஷியம் and lectures by Walter Levin. So these are my 8 tips for anyone who's starting physics from scratch. நான் வந்து ஃபிசிக்ஸில் 156 out of 180 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா நான் ஏற்கனவே நீட் ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி போட்டிருந்தேன். அது ஸ்க்ரீனில் வரும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. நன்றி.